இன்னைக்கு சிம்பிளா காய்கறி இல்லாம வெங்காயம் தக்காளி வச்சு இட்லி தோசைக்கு குருமா தான் பண்ண போறோம். இந்த குருமா பண்றதுக்கு அடுப்புல குக்கர் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு பட்டை கல்பாசி 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். 2 தக்காளி கட் பண்ணி போட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ மிக்சி ஜார்ல ஒரு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா முந்திரி பருப்பு, சோம்பு, வரமிளகா, கொஞ்சமா பொட்டுக்கடலை சேர்த்து தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட மிக்சி ஜாரை கழுவிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா 1,5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 3 விசில் வேக வச்சு இறக்கிடலாம். இப்போ 3 விசில்ல குருமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கடைசியா கொஞ்சமா மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்கிட வேண்டியதா. இந்த சிம்பிளான குருமாவை இட்லி தோசையோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.